Hi guys, a happy day to all. இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம காமர்ஸ் சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் for 11th standard chapter 2 objectives of business from unit 1 fundamentals of business. இந்த சாப்டர் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னா தெரிஞ்சுப்பீங்க அப்படின்ற லேர்னிங் ஆப்ஜெக்டிவ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். You will come to know about the human activities and its kinds. Human activity na enna adla enna ethana kinds irukku அப்படினு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. And economic and non economic activities differentiate பண்றதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும். எத்தனை types of economic activity இருக்கு அப்படினோ தெரிஞ்சிடும். Like employment, profession and business. Business பத்தின நல்ல ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். business ஓட கான்செப்ட் நல்லா புரிஞ்சுப்பீங்க. பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் பிஸ்னஸோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் பிஸ்னஸ், ப்ரொஃபஷன், எம்ப்ளாய்மெண்ட் இது மூணுத்துக்கான கம்பேரிசன் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ வாங்க லெசன்குள்ளே போகலாம். இன்ட்ரடக்ஷன், ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம ஹியூமன் பீயிங்ஸாக நம்ம என்னெல்லாம் ஆக்டிவிட்டி பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அது எல்லாமே ஹியூமன் ஆக்டிவிட்டி தான். நம்ம ஒரு ஆக்டிவிட்டி எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, டு மீட் த நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் ஆர் மேபி ஃபார் அ பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்மளுக்கு என்ன தேவை, நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளோட நீட் என்ன, அண்ட் நம்மளோட பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்ம செய்கிற எல்லா வேலையுமே வந்துட்டு ஹியூமன் ஆக்டிவிட்டி தான். அண்ட் இந்த ஹியூமன் ஆக்டிவிட்டி வந்துட்டு 2 கேட்டகரிஸாக பிரியுது. ஒன்று வந்து எக்கனாமிக் அண்ட் இன்னொன்று வந்து நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா என்ன, நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து எதை மெயின் பர்பஸாக வச்சு நடக்கும் அப்படின்னா, மணி ஏர்ன் பண்ணுறது தான் அதோட மெயின் ஆக்டிவிட்டியாக இருக்கும். நம்ம இப்போ ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அதோட பர்பஸ் என்ன, இப்போ அதோட பர்பஸ் வந்து மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னா அது வந்து ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. சரிங்களா? ஆக்டிவிட்டீஸ் அண்டர்டேக்கன் வித் அன் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஏர்னிங் மணி ஆர் கால்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. எக்ஸாம்பிள், ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் பை மேனுஃபேக்சரர் ஒரு கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. எதுக்காக அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு? வாட் இஸ் த பர்பஸ் பிஹைண்ட் த மேனுஃபேக்சரிங்? டு ஏர்ன் மணி. ஓகேங்களா? நெக்ஸ்ட், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கூட்ஸ் பை ஹோல்சேலரோட வேலை என்ன? கூட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதோட பர்பஸ் என்ன? டு ஏர்ன் மணி. ஸோ அதுதான். நெக்ஸ்ட், செல்லிங் பை ரீட்டெய்லர்ஸ் கூட்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறாங்க. எதுக்காக சேல் பண்ணுறாங்க? வாட் இஸ் த பர்பஸ் பிஹைண்ட் இட்? டு ஏர்ன் மணி. ஸோ இட் இஸ் அன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட், மெடிக்கல் அட்வைசஸ் ரெண்டர்ட் பை ஃபிசிஷியன்ஸ். அவங்க எதுக்கு மெடிக்கல் அட்வைஸ் கொடுக்குறாங்க? டு ஏர்ன் மணி. அக்கௌண்டிங் ப்ராக்டிஸ் பை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் என்ன பண்ணுறாரு? எல்லா கம்பெனிஸ்க்கும் போயிட்டு அக்கௌண்ட்ஸ் பார்த்து கொடுக்குறாங்க. வாட் இஸ் த பர்பஸ் பிஹைண்ட் இட்? டு ஏர்ன் மணி. ஸோ இட் இஸ் அன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா என்ன அப்படின்னா, ஆக்டிவிட்டீஸ் அண்டர்டேக்கன் டு சாட்டிஸ்ஃபை சோஷியல் அண்ட் சைக்கலாஜிக்கல் நீட்ஸ் ஆர் கால் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஸோ நம்மளோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் சைக்கலாஜிக்கலாக நம்மளுக்கு சில நீட்ஸ் இருக்கும். லைக் நம்ம வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும் அண்ட் ஹாப்பியாக இருக்கணும். அதுக்காக நம்ம செய்கிற ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாமே வந்துட்டு நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. பிஹைண்ட் த ஆக்டிவிட்டி காசு சம்பாதிக்கிறது வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டிவாக இருக்காது. எக்ஸாம்பிள், குக்கிங் ஃபுட் ஃபார் ஃபேமிலி. ஸோ நம்ம அம்மாலாம் நம்மளுக்கு சமைச்சு தராங்க. அவங்களுக்கு நம்ம காசு தரோமா? அவங்க என்ன ப்ராஃபிட் பார்க்கவா சமைச்சு தராங்க? கிடையாது. அவங்களோட ஃபேமிலிக்காக அவங்க செய்கிறாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. செலிப்ரேட்டிங் ஃபெஸ்டிவல்ஸ். ஸோ ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட்டாக இருக்குது? இல்லை காசு சம்பாதிக்கிறோமா? இல்லை, அது ரிலீஜியஸாக நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு நிம்மதி. அதுக்காக நம்ம ஃபெஸ்டிவல்ஸ் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஓகே,
Next, economic activity versus non-economic activity. ஒன்று பார்க்கலாம். First definition. Economic activities are those activities which are undertaken to earn money or financial gain for livelihood. ஸோ நான் சொன்னது தான், இதோட ஆப்ஜெக்டிவ் என்னவா இருக்கும்? மணி ஏர்ன் பண்ணுறது, டு லீட் அ ஹாப்பி லைஃப். ஸோ இப்போ ஃப்ரூட் செல்லர் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வந்து சேல் பண்ணுறாரு, எதுக்காக? டு earn மணி. நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியோட டெஃபினிஷன் என்ன? நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஆர் those activities which are undertaken for the sake of pleasure, performed out of love, sympathy, sentiment, etc. So இதெல்லாம் வந்துட்டு நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஃபார் எக்ஸாம்பிள், மதர் குக்ஸ் ஃபார் ஹர் ஃபேமிலி. மோட்டிவ், இதோட மோட்டிவ் என்ன? எக்கனாமிக் ஆக்டிவோட மோட்டிவ் என்ன அப்படின்னா மணி ஏர்ன் பண்ணுறது. நான் எக்கனாமிக் ஆக்டிவோட மோட்டிவ் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், சைக்கலாஜிக்கலாக, சோஷியலாக, எமோஷ்னலாக நம்மளுக்கு கிடைக்க போகிற சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா மன நிம்மதி கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான். அண்ட் மணி மெஷர்மெண்ட். ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் கேன் பி வேல்யூட் இன் மானிட்டரி டேர்ம்ஸ். ஸோ இது வந்து மெஷர் பண்ண முடியும். இப்போ டாக்டர் சார்ஜஸ் 500 ஆஸ் கன்சல்டேஷன் ஃபீ. அவர் வந்துட்டு ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாரு. அப்போது ஒரு வாட்டி நம்ம போகிறோம் அப்படின்னா 500 கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வேல்யூ, மணியோட வேல்யூ வந்து நம்ம இங்கே மெஷர் பண்ண முடியும் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் மானிட்டரி டேர்ம்ஸ். நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் cannot be valued in monetary terms. இங்கே மணி வச்சுலாம் அதை வந்து மெஷரே பண்ண முடியாது, வேல்யூவும் பண்ண முடியாது. These are an expression of thoughts, feelings or a gesture. ஸோ இப்போ ஒரு என்ஜிஓ வந்துட்டு புவர் பீப்புள்ஸ்க்கு கிளாத்ஸ் கொடுக்குறாங்க, அது வந்து அவங்க காசுக்காக கொடுக்குறாங்க? நோ, இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபீலிங், வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட். அந்த தாட் இருக்கிறதுனால தான் வந்து புவர் பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இட் cannot be measured in monetary terms. Next, relationship. எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ரிலேட்டட் டு க்ரியேஷன் ஆஃப் வெல்த். எதுக்காக நம்ம பணம் சம்பாதிக்கணும்? சேவிங்ஸ். ஸோ சேவிங்ஸ் பண்ணால் தான் ஏதாச்சும் சொத்தெல்லாம் சேர்க்க முடியும். எக்ஸாம்பிள், ராம் சேவ்ட் பார்ட் ஆஃப் ஹிஸ் சேலரி டு பர்ச்சேஸ் அ ஹவுஸ் ஆஃப் ஹிஸ் ஓன். சொந்தமாக வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. நான்-எக்கனாமிக் ஆக்டிவிட்டி do not create wealth. இங்கே wealth எல்லாம் கிடையாது. Money received as donation is spent on charity work. சரிங்களா? நெக்ஸ்ட், அவுட்கம். இதோட அவுட்கம் என்னவா இருக்கும்? All economic activity results in production, procurement, distribution and consumption of goods and services. ப்ரொடக்ஷன்னா என்ன? உற்பத்தி செய்கிறது, மேனுஃபேக்சர் செய்கிறது. ப்ரொக்யூர்மெண்ட்னால் வந்து கொள்முதல். இப்போ வந்து தயாரிச்சது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? கொள்முதல் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து ப்ரொக்யூர்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அடுத்த ப்ராசஸ் என்ன? டிஸ்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட், கன்சப்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். டிஸ்ட்ரிபியூஷன் யார் பண்ணுவா? மேனுஃபேக்சர் வந்துட்டு ஹோல்சேலர்ஸ் கிட்ட கொடுப்பாங்க, ஹோல்சேலர்ஸ் ரீட்டைலர்ஸ் கிட்ட கொடுப்பாங்க, ரீட்டைலர்ஸ் வந்து அட் லாஸ்ட் தி அல்டிமேட் கஸ்டமர்ஸ், கன்சியூமர்ஸ். சரிங்களா? அப்போ கன்சப்ஷன் ஆஃப் கூட்ஸில் இது போய் முடியும். இதுதான் வந்து அவுட்புட். கடைசியாக ஒருத்தர் வந்து அதை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், நோக்கியா ப்ரொடியூசஸ் செல்ஃபோன்ஸ் அண்ட் செல்ஸ் அக்ராஸ் இந்தியா த்ரூ இட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஸோ ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து அக்ராஸ் இந்தியா ஃபுல்லாக வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க? சேல் பண்ணுறாங்க. இங்கே நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியோட அவுட்கம் என்ன? த எண்ட் ரிசல்ட் ஆஃப் அன் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இஸ் தி மென்டல், எமோஷ்னல் ஆர் சைக்கலாஜிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் அ பர்சன் டூயிங் தி ஆக்டிவிட்டி. ஸோ ஒருத்தர் ஒரு செயலை செய்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், மென்டலாக, எமோஷ்னலாக, சைக்கலாஜிக்கலாக அவருக்கு வந்து நான் இந்த வேலையை செஞ்சால் நான் ஹாப்பியாக இருக்கேன், இந்த வேலையை செஞ்சால் நான் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ கோயிலுக்கு போனோம் அப்படின்னா ரிலாக்ஸ்டாக இருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச கிராஃப்ட் ஒர்க் செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஹாப்பியாக அதை செய்வோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்ம செய்கிறது. சோனா என்ஜாய்ஸ் டீச்சிங் ஆர்ஃபன்ஸ் இன் அன் ஆர்ஃபனேஜ். திஸ் இஸ் அன் அமேசிங் ஒர்க்.
ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போயிட்டு இந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. அது வந்து ஃபார் மணி அவங்க பண்ணுறது கிடையாது. ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் 4 பேருக்கு வந்துட்டு எஜுகேஷன் கொடுத்துருக்கேன் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்னும் போது அது ஒரு பெரிய செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டியூரேஷன். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து ரிப்பீட்டேட்டிவ். அது வந்து ரெகுலர் பேசிஸில் நடந்துகிட்டே இருக்கும். எதுக்காக அப்படின்னா நம்ம வாழ்கிறதுக்கு அது தேவை, சம்பாதிக்கணும். சரிங்களா? ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ரிப்பீட்டேட்டிவ். தே ஆர் டன் ஆன் ரெகுலர் பேசிஸ் டு earn a living. எக்ஸாம்பிள், குல்ஃபி ஐஸ்கிரீம் செல்லர் செல்ஸ் ஐஸ்கிரீம் எவ்ரி ஈவினிங். ஸோ அதுதான் அவரோட வேலை. இன்றைக்கி ஈவினிங் சேல் பண்ணார் அப்படின்னா நெக்ஸ்ட் டே ஈவினிங்கும் அதே வேலை தான் செஞ்சிட்ருப்பார். அதுதான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸோட டியூரேஷன். இப்போது நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அடுத்த நாளும் வேலைக்கு போகணும். அப்போ தான் என்ன கிடைக்கும்? மணி கிடைக்கும். ஸோ டு லிவ் our life, economic activity is repetitive. Non-economic activity may not be undertaken regularly. ரெகுலராக அது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. யூஸ்வலி தே ஆர் டன் டியூரிங் ஃப்ரீ டைம்ஸ். இப்போ கிராஃப்டில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரீ டைம்ஸில் தான் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இங்கே எக்ஸாம்பிள், ஷங்கர் விசிட்ஸ் ஆர்ஃபனேஜ் இன் ஹிஸ் ஃப்ரீ டைம். ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது ஆர்ஃபனேஜ் போய் குழந்தைங்கள பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பாயிண்ட், சோர்ஸ் ஆஃப் இனிஷியேஷன். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் இனிஷியேட்டட் டு சாட்டிஸ்ஃபை ஹியூமன் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். ஸோ என்ன இதோட இனிஷியேட்டிவ்னா வந்துட்டு இனிஷியேஷன் எதுக்காக இதை செய்கிறாங்க அப்படின்னா டு சாட்டிஸ்ஃபை த ஹியூமன் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். நம்மளுடைய தேவைக்காக நம்ம செய்கிறோம். நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் இனிஷியேட்டட் டு சாட்டிஸ்ஃபை எமோஷ்னல் அண்ட் சென்டிமெண்டல் ப்ளஷர். அதான் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எமோஷ்னலாக வந்துட்டு சென்டிமெண்டலாக நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ் வந்து கொடுக்கும் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஓகே. ஸோ வாட்சிங் மூவிஸ் இன் அ தேட்டர், டூயிங் மெடிடேஷன், இதெல்லாம் வந்துட்டு நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் அண்டர்டேக்கன் டு earn மணி. ஸோ அந்த முன்னாடியே பார்த்துட்டோம். ஜென்ரலி பீப்புள் என்கேஜ் themselves in such activities on a regular basis and they are said to be engaged in their occupation. Occupations may be classified into 3 categories. என்னென்ன மாதிரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை கேட்டகரிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட், நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷன், நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ். எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஒருத்தருக்கு கீழே போய் நம்ம வேலை செய்கிறது. ப்ரொஃபஷன்றது அப்பார்ட் ஃப்ரம் மணி அதில் வந்து ஒரு சர்வீஸ் இருக்கும். சரிங்களா? அதான் வந்து ப்ரொஃபஷன்ஸ். நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ். இது வந்து செல்ஃப், சுயமாக நம்ம வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது. யார்கிட்டையும் போய் நம்ம வேலை செய்யலை, நம்மளோட ஓன் பிஸ்னஸ். சரிங்களா? இப்படி தான் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். எம்ப்ளாய்மெண்ட். It refers to an occupation in which people work for others and get remuneration. மற்றவங்களுக்காக வேலை செஞ்சு கொடுத்து அதுக்கான சம்பளமோ கூலியோ நம்ம வாங்கியிருக்கிறது. ஃபார் remuneration in the form of wages or salary. சரிங்களா? வேஜஸ்னால் வந்து கூலி, சேலரினா வந்துட்டு சம்பளம். The one who is employed by others are called employees. And the one who employs others is called employer. வேலை செய்கிறவங்க பேர் எம்ப்ளாயி, வேலை கொடுக்குறவர் தான் எம்ப்ளாயர். எக்ஸாம்பிள்ஸ் வந்து மேனேஜர்ஸ், கிளர்க், பேங்க் அஃபீஷியல்ஸ், ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இவங்க எல்லாரும் வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ எல்லாருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும். நம்மளே எடுத்துக்கிட்டோன்னா வி டிஃபர் ஃப்ரம் ஆர் கேரக்டர்ஸ். ஸோ அப்படி இந்த எம்ப்ளாய்மெண்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? There is a contract existing between the employer and the employee. ஸோ ஆப்வியஸாக இருக்கும். ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் அவங்க வேலை செய்வாங்க. எம்ப்ளாயி பெர்ஃபார்ம்ஸ் அக்கார்டிங் டு த அசைன்டு டாஸ்க். எம்ப்ளாயர் சொல்கிற அந்த வேலையை அவர் செஞ்சு கொடுக்கணும். அசைன்டுனா சொன்ன வேலை, என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த வேலை எல்லாத்தையும் அவங்க செஞ்சு கொடுக்கணும். ரென்யூமரேஷன் இஸ் given to the employees for
டெலிவரிங் வேல்யூ ஆஃப் சர்வீஸ். ஸோ பேஸ்ட் ஆன் தேர் சர்வீஸ் அவங்களுக்கு வந்து ரெனிமரேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. An employee must abide by the rules and regulations of the organization. ஸோ இது எல்லா எம்ப்ளாயீஸும் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது. கம்பெனி என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுதோ அதை வந்து ஒபே பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் தான் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபஷன். ப்ரொஃபஷன்ஸ் ஆர் தோஸ் ஆக்குபேஷன்ஸ் which involve rendering of personal service of a special and expert nature. ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஒர்க்கில் அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் மணி அவங்க செய்கிற வேலையில் ஒரு சர்வீஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு தான் வந்து டாக்டர்ஸ், டீச்சர்ஸ், லாயர்ஸ் இவங்களெல்லாம் வந்துட்டு நம்ம ப்ரொஃபஷ்னல்னு சொல்கிறோம். ஏன்னா இப்போ ஒரு டீச்சரோட வேலை என்ன, அவங்க என்ன தான் சேலரிக்காக ஒர்க் பண்ணாலும் அப்பார்ட் ஃப்ரம் சேலரி சர்வீஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட். ரொம்ப அழகான ஒரு சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க டீச்சர்ஸ். எஜுகேட்டிங் தி ஜென்ரேஷன்ஸ் இது வந்து ரொம்ப பெரிய ஒரு சர்வீஸ். நெக்ஸ்ட்டு டாக்டர்ஸும் அதே மாதிரி தான். அப்பார்ட் ஃப்ரம் மணி மக்களோட உயிரை காப்பாற்றுறவங்களாம் அவங்க வந்து இருக்காங்க. ஸோ சர்வீஸ். ஸோ பிஹைண்ட் த ஒர்க் அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா சர்வீஸ் மோட்டிவ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் அவங்கள வந்துட்டு ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் எக்ஸ்பர்ட். இப்போ வந்துட்டு ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்குற மாதிரி வேறு யாரும் சொல்லி கொடுத்துட முடியாது. ஒரு ஃப்ரெண்டோ இல்லை ஒரு டியூஷன் சென்டர்ஸோ யாருமே வந்து ஒரு டீச்சர் அளவுக்கு சில்ட்ரன்ஸை வந்து டேக் கேர் பண்ண முடியாது. அவங்க தான் எக்ஸ்பர்ட், அவங்க தான் பெஸ்ட். அந்த மாதிரி டாக்டர்ஸும் அதே தான். இப்போ வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஒரு ஐ டாக்டர் இருக்கார் அப்படின்னா அவர் தான் அந்த வேலையை வந்து பர்ஃபெக்டாக செய்ய முடியும், எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். சரிங்களா? அண்ட் டென்டிஸ்ட் வந்துட்டு ஐ செக் பண்ண முடியாது, ஐ டாக்டர் வந்து டென்டிஸ்டாக இருக்க முடியாது. ஸோ அவங்க செய்கிற ஒரு வேலையில் ஒரு பர்ஃபெக்ஷன், ஒரு எக்ஸ்பர்ட் வந்துட்டு இருக்கும். அண்ட் a profession is something which is more than a job. ஸோ அதான் நான் சொன்னது தான். இட் இஸ் அ கெரியர் ஃபார் சம்ஒன் ஹூ இஸ் competent in their respective area. It includes professional activities which are subject to guidelines or code of conduct laid down by the professional bodies. இப்போ அவங்களுக்கு நிறைய எத்திக்ஸ் பிரின்சிபல்ஸ்லாம் இருக்கும், அதை மீறி அவங்க வந்து நடக்கக்கூடாது. ஸோ அந்த கோட் ஆஃப் கண்டக்ட் எல்லாத்தையும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். Those engaged in a profession are called professionals and they earn income by charging professional fee. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ப்ரொஃபஷ்னல் ஃபீ, அதாவது டாக்டர் ஃபீ வாங்குவாங்க இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. ஸோ ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, இவங்க வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் பாடி ஆஃப் நாலேஜ். சரிங்களா? சிஸ்டமேட்டிக்னா என்ன, ரொம்ப வந்து அக்யூரேட்டாக இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்புன்னு கூட சொல்லலாம் நம்ம. ஸோ அதை தாண்டி வந்துட்டு அவங்க போகவே முடியாது. ரொம்ப வந்து ஒரு நாலேஜபிள் பர்சனாக இருப்பாங்க. தேர் ஷுட் பி ஃபார்மல் அக்யூசேஷன் ஆஃப் நாலேஜ் பை த மெம்பர்ஸ். ஸோ வந்து நிறைய இன்னும் அக்வயர் பண்ணிகிட்டே இருக்கணும் நாலேஜ். அவங்க இப்போ ஒரு டீச்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டீச்சர் வந்துட்டு டெய்லியும் படிக்கிறவங்களாக இருக்கணும். அப்போ தான் அவங்க வந்து ஒரு குட் டீச்சர். சரிங்களா? நாலேஜ் வந்து அக்யூர் பண்ணிகிட்டே இருக்கணும். டே டு டே அப்டேட்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தேர் ஷுட் பி அ கோட் ஆஃப் கண்டக்ட் கவர்னிங் த கண்டக்ட் அண்ட் பிஹேவியர் ஆஃப் த ப்ரொஃபஷ்னல். அவங்களுக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்கும், ரூல்ஸ் இருக்கும், ரெகுலேஷன்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கணும். சர்வீஸ் மோட்டிவ் ஷுட் பி அப்பர் மோஸ்ட் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் அ பீப்புள் ரெண்டரிங் ப்ரொஃபஷ்னல் சர்வீஸ். ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவங்க அப்பார்ட் ஃப்ரம் மணி சர்வீஸ் தான் அவங்களோட மெயின் மோட்டிவாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷ்னல்ஸ். நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ். பிஸ்னஸ்னால் என்ன, ஒரு ஓனாக வந்துட்டு ஒரு தொழில் செய்கிறது பிஸ்னஸ். பிஸ்னஸ் ரெஃபர்ஸ் டு அன் ஹியூமன் ஆக்டிவிட்டி அண்டர்டேக்கன் ஆன் அ ரெகுலர் பேசிஸ் வித் த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஏர்னிங் ப்ராஃபிட் த்ரூ ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ மேனுஃபேக்சர் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட பிஸ்னஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறது. டிஸ்ட்ரிபியூஷன் வந்துட்டு சொந்தமாக வந்துட்டு அவர் ஹோல்சேல் வேர் ஹவுசஸ் வச்சுருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ஹோல்சேலரோ இல்லை ரீட்டைலரோ என்ன பண்ண முடியும்,
ப்ராடக்ட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ பர்ச்சேஸ், சேல் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இது எல்லாமே வந்துட்டு பிஸ்னஸ்க்குள்ளே வரும். And definition, business may be defined as an activity involving regular production or purchase of goods and services for sale, transfer and exchange with an objective of earning profit. பிஸ்னஸ்ன்றது ரெகுலராக ப்ரொடக்ஷன் வந்து இருக்கணும், ரெகுலராக வந்து பர்ச்சேஸ் இருக்கணும். இப்போ அவங்க சேல் பண்ணுறாங்க, ஒரு ரீட்டைலர் இருக்கார் அப்படின்னா ரெகுலராக அவர் பர்ச்சேஸ் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், கூட்ஸை வந்து சேல் பண்ண முடியும். ஸோ அவர் ரெகுலர் பர்ச்சேஸ் இருக்கணும் ஃபார் சேல். தென் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் வித் அன் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஏர்னிங் ப்ராஃபிட். அவங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னவாக இருக்கும், எதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, எதுக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, எல்லாமே வித் அன் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஏர்னிங் ப்ராஃபிட். ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது தான் வந்துட்டு மெயின் மோட்டிவ், ஆப்ஜெக்டிவ். அக்கார்டிங் டு ஜேம்ஸ் ஸ்டீஃபன்சன், பிஸ்னஸ் ரெஃபர்ஸ் டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பெர்ஃபார்ம்ட் ஃபார் ஏர்னிங் ப்ராஃபிட். சிம்பிளாக சொல்லிட்டார், எந்த ஒரு விஷயம்லாம் சம்பாதிக்கிறதுக்காக ப்ராஃபிட்காக பண்ணுறாங்களோ அது எல்லாமே வந்துட்டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லிட்டார். அக்கார்டிங் டு ஹெச் ஹேனி, பிஸ்னஸ் மே பி டிஃபைன்ட் ஆஸ் அன் ஹியூமன் ஆக்டிவிட்டி directed towards producing or acquiring wealth through buying and selling of goods. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்ன ஆக்டிவிட்டிலாம் வந்துட்டு உன்னை டைரக்ட் பண்ணுது, உன்னை வழி நடத்துது, டுவர்ட்ஸ் ப்ரொடியூசிங் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக, அப்புறம் வெல்த் வந்து அக்கர், அதாவது கிரியேட் வெல்த் எது மூலியமாக, த்ரூ பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கூட்ஸ். ஸோ இதுதான் வந்து இவர் கொடுக்குற டெஃபினிஷன் பிஸ்னஸை பற்றி. ஸோ பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கண்டக்டட் வித் ரைசிங், ப்ரொடியூசிங், ப்ராசஸிங் ஆஃப் கூட்ஸ். இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஒரு கூட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி எல்லாம் பண்ணுறது தான் வந்து பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. இண்டஸ்ட்ரி கிரியேட்ஸ் ஃப்ரம் யூட்டிலிட்டி டு கூட்ஸ் பை பிரிங்கிங் மெட்டீரியல் இன்டு த ஃபார்ம்ஸ் which is useful for intermediate consumption, that is further use of material in order industry. ஸோ இப்போ வந்து ஒரு மெட்டீரியல்ஸ், ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி அதை ஃபினிஷ்டு கூட்ஸாக மாற்றுறது வந்துட்டு பிஸ்னஸோட ஒரு பெரிய ஆக்டிவிட்டி, மேனுஃபேக்சரிங்கோட ஒரு பெரிய ஆக்டிவிட்டி. ஸோ த இண்டஸ்ட்ரி கிரியேட்ஸ் யூட்டிலிட்டி டு கூட்ஸ் எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, பை பிரிங்கிங் மெட்டீரியல்ஸ் இன் த ஃபார்ம் which is useful for intermediate consumption. ஒரு கூட்ஸை வந்து கன்சப்ஷனாக வந்துட்டு கன்சியூம் பண்ணுறது, உபயோகிக்கிறது, அது வரைக்கும் அந்த கூட்ஸை தயாரித்து வெளியே கொண்டு வரதா ஒரு பிஸ்னஸோட ஆக்டிவிட்டி. ஆர் ஃபைனல் கன்சப்ஷன் பை கன்சியூமர், அதாவது அல்டிமேட் கன்சியூமர். கஸ்டமருக்கும் கன்சியூமருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, சரிங்களா? கஸ்டமர் வந்துட்டு அந்த பொருளை வாங்குகிற எல்லாருமே வந்து கஸ்டமர் தான், ஆனால் அதை யார் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க தான் வந்து கன்சியூமர்ஸ், சரிங்களா? இப்போது நம்ம வந்துட்டு ஒரு பென் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து நம்ம அப்பா கிட்ட சொல்லி அனுப்புகிறோம் எனக்கு பென் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் போய் கடையில் வாங்குறாரு, அப்போ உங்கள் அப்பா வந்து கஸ்டமர், ஏன்னா போய் வாங்குறாரு. ஆனால் அல்டிமேட் கன்சியூமர் யார், அதை யூஸ் பண்ண போகிறது யார்? ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் தான் பென் யூஸ் பண்ண போகிறீங்க, அந்த பென், பர்டிகுலர் பென். அப்போ நீங்கள் தான் கன்சியூமர்ஸ். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் ஃபார் கஸ்டமர் அண்ட் கன்சியூமர், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பிஸ்னஸ் அண்ட் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு கிளாஸிஃபிகேஷன் அதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்கும். அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். Subscribe the channel for more videos. Thank you guys. Have a happy day.